இன்று நாங்கள் இந்த 21வது ஆண்டு பெருகல் படுகொலை நினைவு நாளை இடத்திலே அந்த வீர மறவர்களை நினைத்து இன்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இந்த தீபம் ஏற்றி நினைவு கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாள் வரலாற்றிலே. என்றால் அன்று நாங்கள் போராட்டத்தை வீணான உயிரிழப்புகளை தவிர்த்து ஒரு ராஜதந்திர ரீதியாக ஒரு பேச்சுவார்த்தையின் ஊடாக எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கோடு அன்று அண்டம்பாலிசன் அவர்கள் தலைமையில் நான் உட்பட அனைவரும் உலகம் முழுக்க நின்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம். ஆகவே அந்த கட்டத்திலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருந்தது. அதாவது ஒஸ்லோவில் இறுதியாக நடந்த பேச்சுவார்த்தையிலே சமஷ்டி முறையான தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருந்தது. அதிலே அந்த உடன்படிக்கையிலே கைச்சாத்திட்டதின் பிரகாரம் எங்களை தவறாக புரிந்து கொண்டு அன்று தலைமைத்துவங்கள் பிழையான கண்ணோட்டத்தில் பார்க்க முற்பட்டார்கள். ஆகவே அந்த மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்கி உயிரிழப்பை கொண்டு வருவதை நாம் விரும்பவில்லை. ஏனென்றால் வடக்கில் இருக்க போராளிகளும் சரி, கிழக்கில் இருக்க போராளிகளும் சரி, பெருந்தொகையான போராளிகளை நாங்கள் அன்று இழந்திருந்தோம். ஆகவே இயேசு குருத்தமர், ரோஹித் சமர் போன்ற பல சமர்களிலே களமாடிய வீரர்கள் அனைவர் பெருந்தொகையான பகுதிகளை நாங்கள் இழந்திருந்தோம். இறுதி நீரோட்டத்திலே நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே ராஜமுத்தி அண்ணன், சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்கள் சுடப்பட்டார் புலிகளால். அதே போன்று கிஞ்சிலி ராசிநாயம் அவர்கள் சுடப்பட்டார். இவ்வாறு வகை தொகையின்றி பொதுமக்கள், ஆதரவாளர்கள், சரி நிராயுத பாணியாளர் என்ற போராளிகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். ஆகவே அந்த நிகழ்வை நாங்கள் இன்று இதிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்று மாத்திரமல்ல, இதிலே நான் உண்மையிலே மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிள்ளையான் அவர்களுக்கு. என்றால் அவர் ஒவ்வொரு வருடமும் இதை நினைவு கொண்ட பொழுது எனக்கு அறிவிப்பது வழக்கம். ஆனால் சில தேவை நிமித்தங்களில் அன்று வர முடியாத சூழல் இருந்தாலும் நாங்கள் இந்த மனதுக்குள்ளே அந்த எண்ணங்கள் எந்த நாளும் எங்களுக்கு அந்த உணர்வுகள் ஒரு தீயாக எரிந்து கொண்டே இருக்கு. அவை இன்று கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே அதை நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் தளபதி ஏம் உட்பட, பொதுச் செயலாளர் பிரசாந்தன் உட்பட அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்விலே பழைய தளபதிகளும் வந்திருக்கின்றார்கள். மகளிர் தளபதியும் போராளிகள் அனைவரும் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இது மறக்க முடியாத விடயம். இதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கிழக்கமான போராளிகள் யாராவது துரோகியாக இருந்திருந்தால் வன்னியிலே நடந்த போர்க்களத்தில் ஒவ்வொரு இராணுவ முகாமிலும் அவர்கள் நின்றிருப்பார்கள். அவை ஒரு போராளியாவது வன்னி களமுனையிலே நின்றிருந்தால் அதை அவர்கள் நிரூபிக்கட்டும். அதன் பிற்பாடு நாங்கள் இந்த கருத்தை வாபஸ் வருவோம். ஆனால் இங்கு கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் புலிகளுக்கு எதிராக இளைஞர்கள் ஆயுதம் தூக்கினார்கள். என்ன காரணம் என்றால், நிராயுத பாணியாளாக்கி விடப்பட்ட இளைஞர்கள் மீது வன்கொடுமைகளை மேற்கொண்டார்கள். அவர்களை திரட்டி கொலை செய்தார்கள். ஒரு வழி இல்லை அவர்களுக்கு. அன்று ஆயுதம் தைக்கியது என்பது உண்மையான விடயம். அதை அனைவருமே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஏனென்றால் தவிர்க்க முடியாத விடயம் அது. ஏனென்றால் அவர்கள் வந்து சுடும் பொழுது நாங்கள் தலையை கொடுப்பதற்கு இங்குள்ள இளைஞர்கள் எல்லாம் முட்டாள்களும் இல்லை, மடையர்களும் இல்லை.